ஹலோ கைஸ், வெல்கம் டு கனித்தமிழ். இது சுரேஷ். கனித்தமிழுக்காக இன்னைக்கு நாம பயோடேட்டா, ரெஸ்யூம், கரிக்குலம் விட்டே இதுக்கு இடையிலான டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல பயோடேட்டானா என்னன்னு பார்க்கலாம். பயோடேட்டாவில் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதில் பர்சனல் ப்ரொஃபைல் இருக்கும். ஓகேங்களா? அதில் நம்மளோட நேமு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், பேசிக் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளை பற்றிய சுய விவரங்கள் அதில் இருக்கும். மேரிடா, அன்மேரிடா, கம்யூனிட்டி என்ன, இந்த மாதிரியான பர்சனலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, டிகிரி என்ன படிச்சிருக்கோம், அந்த கண்டென்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதில் நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன டைட்டிலில், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில், என்ன ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, என்ன மாதிரியான ஜாபில் நம்ம இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பொறுப்பில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற பேசிக்கான, அதே சமயம் பர்சனலான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது பயோடேட்டா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு பேச தெரியும், உங்களோட ஹாபிஸ் என்ன, வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டதுன்னா அது நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை ஃப்ரெஷராக புதுசாக ஒரு வேலை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இந்த பயோடேட்டாவை நாம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜில் உங்களோட கீ ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்சஸ்ஸு இதெல்லாம் ஒரு பேஜில் சுருக்கமாக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு சம்மரியாக கொடுக்கறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ புதுசாக ஒரு ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் என்ன நாலேஜ் உங்ககிட்ட இருக்குது, அது ரிலேட்டடான நாலேஜ் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். ஓகேவா? இதில் ஸ்ட்ராங் வெர்பு டு ஷோகேஸ் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நாலேஜ் இருக்குது, என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ரெஸ்யூமில் ஒரு பேஜ்லேயே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜாப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் அது ரிலவெண்ட்டான ஃபீல்டில் படிச்சுட்டு புதுசாக வேலை தேட போகிறாங்க அப்படின்னா அவங்க ரெஸ்யூம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் விட்டே. கரிக்குலம் விட்டேனா ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஒரு ஜாப்ல இருக்காங்க, அவங்க அந்த ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு போக போகிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன ஜாப் பார்த்தாங்க, அவங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன ஜாப்ல இருந்தாங்க, அதுக்கு அடுத்தது என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அதில் இருந்தது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் குரோனோலாஜிக்கல் ஆர்டரில் இருக்கும். குரோனோலாஜிக்கல்னா எவ்ரி இயரில் அவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் ப்ரொஃபஷனில் இருக்காங்க இல்லையா, ப்ரொஃபஸர்ஸ், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய ரோலில் இருந்துக்கிட்டு வேற ஒரு ஜாபுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்க ஒவ்வொரு இயரும் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன பப்ளிகேஷன்ஸ், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் சைடில் நம்ம வேற ஒரு ஜாப் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ணுறது கரிக்குலம் விட்டே தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அகடமிக் அண்ட் ரிசர்ச் லெவலில் இதை இன்டர்நேஷ்னல் லெவலில் கரிக்குலம் விட்டே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்யூமில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் நம்பர் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கரிக்குலம் விட்டேல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க,
என்ன ரிசர்ச் ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவார்ட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் குரோனோலாஜிக்கல் ஆர்டரில் இருக்கும். இயர் வைஸாக அவங்க வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணதை எடுத்து வச்சுருப்பாங்க. பயோடேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பயோடேட்டா வந்து ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் பர்சனலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். பர்சனலான இன்ஃபர்மேஷன், சுய விவரங்கள் முழுவதும், நம்மளோட நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, கம்யூனிட்டி என்ன, நேஷ்னாலிட்டி என்னங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எஜுகேஷனல் பேக்ரவுண்டு, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கோம், அவார்ட்ஸ் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறதும் இருக்கும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ப்ளாயோட ஹிஸ்ட்ரி, ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, அச்சீவ்மெண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும். அடிஷ்னலாக வந்துட்டு உங்களோட லாங்குவேஜ் என்ன, ஹாபிஸ் என்ன, ரெஃபரன்ஸ் என்ன, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பயோடேட்டாவில் இருக்கும். டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஸ்டோர்டு இப்படின்னா பயோடேட்டா. ஓகேங்களா? ஸோ இது முத ஜாபுக்கு, எந்த ஒரு ஜாபுக்கும் சர்ச் பண்ணுறவங்க பயோடேட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பாக ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அது ரிலவெண்ட்டான ஜாப் சர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ரெஸ்யூமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? காமனாக பயோடேட்டா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரெஸ்யூமே யூஸ் பண்ணலாம். கரிக்குலம் விட்டே நமக்கு தெரியும், எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க கரிக்குலம் விட்டே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.